மாவட்டம் திருச்செந்துறை நில விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் பேசியது தொடர்பான தகவல் என திமுக எம்பி ஆர் ராசா தெரிவித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், சொத்துக்கள் மூலம் இஸ்லாமியர்களை முடக்குவதே மத்திய அரசின் நோக்கம் என குற்றஞ்சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் பேசும்போது சொன்னார், காங்கிரஸ் டைமில் கொண்டு வந்த சட்ட திருத்தத்தில் லட்டியன்ஸ் டெல்லி, பிரதான டெல்லியில் பல ப்ராப்பர்ட்டிஸு வஃப் ப்ராப்பர்ட்டியாக மாறி இருக்கு. கொஞ்சம் விட்டா நாடாளுமன்றத்தை கூட வஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அவ்வளவும் பொய் சார், அவ்வளவும் பொய். இந்த சட்டத்தை முதலாக வந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி பேசும்போது கிரண் ரிஜிஜு அமைச்சர் பேசினார். திருச்சி பக்கத்தில் திருச்செந்துறைங்கிற வில்லேஜில், கிராமத்தில் ஏறத்தாழ 1000 ஏக்கர் நிலத்தை வக்ஃப் போர்டுக்கு வந்து எழுதி வைத்து விட்டார்கள். அங்கே ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே வக்ஃப் போர்டு சொல்லிட்டாங்க. பொய், அவ்வளவும் பொய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த 900 ஏக்கும் ஒரு காலகட்டத்தில் நவாபுகள் காலத்தில் வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக இருந்திருக்கு. யாரோ ஒரு மன்னன், சிறு மன்னன் கொடுத்துருக்குறான். கொடுத்ததற்கு பிறகு அந்த நமூனான்னு சொல்லுவோம்ல, டெக்ஸ்ட்டு, அந்த மெமரண்டம், அந்த ரெவன்யூ ஷீட் இருக்குல்ல, அந்த வருவாய் பதிவேட்டிலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து நவாபுகளால் கொடுக்கப்பட்டது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. ஆனால் 1952 இந்த சொத்துக்கள் அனைத்தையும் பாராதகம் செய்து விட்டார்கள். பராதுன்னா விற்றுருக்காங்க, வாங்கிட்டாங்க, கொடுத்துட்டாங்க, இவங்களே டிரான்சாக்ஷன் பண்ணிட்டாங்க. அது இப்போ இல்லை. நீங்கள் 52 அது முடிஞ்சு போச்சுன்னு எழுதின குறிப்பு இருக்குல்ல, அதை மறைச்சிடுறீங்க. அதை மறைச்சிட்டு திருச்செந்துறையில் இத்தனை ஏக்கர்லாம் வந்து வக்ஃப் பண்ணலன்னு போய் சொல்கிறீங்களே. நான் கேட்டேனே, நீ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த அந்த சட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தும் போது சொன்னது உண்மையாக பையன்னு கேட்டேன். பதில் இல்லை. ஏன்னு கேளுங்க. இந்த நாடாளுமன்ற குழு வந்தபோது திருச்சி கலெக்டர் கூப்பிட்டோம், ரெவன்யூ கலெக்டர் கூப்பிட்டோம், வக்ஃப் போர்டு சேர்மனை கூப்பிட்டு இந்த மாதிரி நாடாளுமன்றத்தில் அமைச்சர் பேசுனாரு உண்மையானு கேட்டோம். அது மாதிரி இல்லை. எவ்வளோ பெரிய அப்பட்டமான டே லைட்டில் நீங்கள் வந்து பகல்லையே போய் சொல்கிறீங்களே, நாடாளுமன்றத்தில் போய் சொல்கிறீங்களே. அப்படி சொன்ன பொய்யை நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு முன்னாடியே தகர்த்து எரிஞ்சிருக்கமே தமிழ்நாட்டில். அப்போ வந்து இந்த சட்டத்தை கொண்டு வருகிற போது சொன்னதும் பொய், நிறைவேற்றுகிற போது சொல்கிறதும் பொய். பொய்யை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. பாஜக சொல்கிறது பொய்ன்னு சொல்கிறீங்க. உண்மையான உள்நோக்கம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், அவங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக அவருடைய கல்விக்கு, மாதரசாக்களுக்கு, என்ன சொல்ல போனால் தர்காக்களுக்கு, கபர்ஸ்தான்களுக்கு இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் இன்றைக்கி வந்து பிரைம் லேமாக இருக்குது. இப்போ டெல்லியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக வந்து பாகிஸ்தான் பிரிஞ்ச போது எல்லோரும் வக்ஃபுக்கு எழுதி வச்சுட்டு வெறும் வாய்மொழியாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த சொத்துக்கள்லாம் இன்றைக்கி வந்து கனாட் பிளேஸ்லேயும் பார்லிமெண்ட்டை சுற்றி இருக்கிற பயங்கரமான வளாகமாக இருக்குது. அதில் வரி வசூல் கம்மிங்கிறாங்க, கூடுதலுங்கிறாங்க. அது வந்து இஸ்லாமியர்கள் பார்த்துக்கணும். ஆனால் அவங்க சொத்தை அதுக்கு ஆதாரம் இருக்கா, பத்திரம் இருக்கா?